ओम नमो भगवते वासुदेवाय। ओम नमो भगवते वासुदेवाय। ओम नमो भगवते वासुदेवाय। பகவத்கீதை உண்மையுறவில் 13வது அத்தியாயம் இயற்கையும் அனுபவிப்பவனும் உணர்வும் 29வது ஸ்லோகம். சமம் பஷ்யன் ஹி சர்வத்ர சமவஸ்திதம் ஈஸ்வரம் நஹி நஸ்த்யாத்மானாத்மானம் ததோ யாதி பராம் கதிம். மொழிபெயர்ப்பும் பொருளுரையும் வழங்கியவர் அகில உலக கிருஷ்ண பக்தி இயக்கத்தின் ஸ்தாபக ஆச்சாரியர் தெய்வத்திரு பக்தி வேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதர். பரமாத்மா எல்லா இடங்களிலும் எல்லா உயிர்வாழிலும் சமமாக வீட்டிருப்பதை காண்பவன் தனது மனதால் தன்னை இழிவுபடுத்திக் கொள்வதில்லை. இவ்வாறு அவன் தெய்வீக இலக்கை அணுகுகின்றான். பொருளுரை. பௌதிக வாழ்வை ஏற்றுள்ள உயிர்வாழி தனது ஆன்மீக வாழ்வில் இருந்து மாறுபட்ட சூழ்நிலையில் நிலை பெற்றுள்ளான். ஆனால் கடவுள் தனது பரமாத்மா தோற்றத்தினை மூலம் எங்கும் வீட்டிருப்பதை ஒருவன் புரிந்து கொண்டால், அதாவது பரமபுருஷ பகவானின் இருப்பை ஒவ்வொரு ஜீவனிலும் ஒருவனால் காண முடிந்தால், இழிவான மனப்பான்மையின் மூலம் அவன் தன்னை இழிவடைய செய்வது இல்லை. எனவே படிப்படியாக ஆன்மீக உலகிற்கு அவன் முன்னேற்றம் அடைகின்றான். பொதுவாக மனம் புலன்களை திருப்தி செய்யும் முறைகளில் மயங்கியுள்ளது. ஆனால் அதே மனம் பரமாத்மாவை நோக்கி திருப்பும்போது ஆன்மீகத்தை புரிந்து கொள்வதில் ஒருவன் முன்னேற்றம் அடைகிறான். नमो विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय पुतले श्रीमते भक्ति विकास स्वामी नाने। नमो विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय पुतले श्रीमते भक्ति वेदांत स्वामी नाने। नमस्ते सारस्वती देवी गौरवाणी प्रचारिणी निर्विशेष जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौर भक्तवृंद। हरे कृष्णा कृष्ण कृष्ण हरे हरे, हरे राम 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 हरे हरे. பரமாத்மா எல்லா இடங்களிலும் எல்லா உயிர்வாழிலும் சமமாக வீற்றிருப்பதை காண்பவன் தனது மனதால் தன்னை இழிவுபடுத்திக் கொள்வதில்லை. இவ்வாறு அவன் தெய்வீக இலக்கை அணுகுகின்றான். ஹரே கிருஷ்ணா. எல்லாருக்கும் வணக்கம். இங்கே ஸ்ரீமத் பகவத்கீதா 13வது அத்தியாயம் இயற்கையும் அனுபவிப்பவனும் உணர்வும் என்ற இந்த தலைப்பில் இதுவரைக்கும் கிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு அவன் கேட்ட கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொன்னார். க்ஷேத்ரக்யா, பிரகிருதி, ஞான, ஞேய, இப்படி பல விஷயங்கள் கிருஷ்ணர் விளக்கியிருந்தார். இப்போது இந்த அத்தியாயத்தின் இறுதி இந்த ஸ்லோகங்களில் ஞானத்தின் வாயிலாக பார்க்கக்கூடிய ஒருவனுடைய பார்வை எப்படி இருக்குது, ஞான சக்ஷு, உண்மையான அறிவு பெற்றவன் இந்த உலகத்தை எப்படி பார்க்குறான் அப்படிங்கிறத விளக்கி கொண்டிருக்கிறார். ஸோ இன்னைக்கு ஸ்லோகத்தில் பரமாத்மாவை எல்லா இடத்திலும் எல்லா உயிர்களிலும் காணக்கூடியவன் தான் இழிவடைவதில்லை, மாறாக அவன் பரம இலக்கை அடைகிறான் அப்படிங்கிறார். இங்கே என்ன சொல்லுது ஸ்லோகம்? ததோ யாதி பராம் கதி. பரம் கதி அதுதான் இந்த
மனித உடலில் இருக்கக்கூடிய நம்ம எல்லாருக்குமான இலக்கு, அதுதான் நம்ம வாழ்க்கையோட குறிக்கோள். எதுக்காக நம்ம இந்த வாழ்க்கை வாழணும் அப்படின்னா, இதை பரம் கத்தி பரம் அப்படின்னா மிக உயர்ந்த உச்ச ஸ்தானம், அதை விட உயர்வானது எதுவும் கிடையாது. அப்போ அது எது? விருந்தாவனம், கோலோக விருந்தாவனம், வைகுண்டலோகம். அந்த கதி அப்படின்னா நம்மளுடைய இலக்கு. என்ன கதி ஆக போகிறானோ அப்படி சொல்கிறாங்க இல்லையா? அப்படின்னா அவன் என்ன ஆக போகிறானோ, என்ன அடைய போகிறான் அப்படின்னு அர்த்தம். ஸோ கதி அப்படின்றது நம்முடைய இலக்கு. ஸோ பரம் கதி இருக்கிறதுலே மிக உயர்ந்த இலக்கு பகவானுடைய திருநாட்டை அடைவது. இந்த பௌதிக உலகத்தை விட்டு வெளியேறணும். அப்போ ஏன்னா இங்கேயே இருந்துக்கிட்டு பகவானுடைய திருநாட்டை அடைய முடியாது. ஏன்னா இந்த உலகத்தை விட்டு வெளியேறணும். அப்போது அதுக்கான பயிற்சி, அதுக்கான முயற்சி, அதுக்கான பிரயத்தனம் எல்லாமே இருக்கணும். இல்லாமல் சும்மா நான் வைகுண்டத்துக்கு போகணுன்னு சொன்னால் போயிட முடியாது. அவ்வளவு எளிதான ஒரு விஷயமே அல்லாது. இந்த கலியுகத்தில் பகவான் கருணையோட சைத்தன்ய மகாபிரபுவாக வந்து வழிமுறையை ரொம்ப எளிமைப்படுத்தி கொடுத்துருக்கிறார் தான். கண்டிப்பாக இல்லைன்னு சொல்லலை. மற்ற யுகங்களை காட்டிலும் இந்த யுகத்தில் ரொம்ப ரொம்ப எளிமையான வழிமுறை தான். ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரேன்னு பகவான் நாமத்தை தொடர்ந்து உச்சாரணம் பண்ணி நம்ம இதயத்தை தூய்மைப்படுத்திக்கிறதுக்கு பகவான் நமக்கு வாய்ப்பு கொடுத்துருக்கிறார். இந்த கலியுகத்தில் இந்த ஹரிநாம கீர்த்தனமே போதுமானது தான். இதுக்காக எந்த ஒரு கடுமையான தவம் புரியணும், நிறைய தானம் கொடுக்கணும், ஏன்னா நிறைய சமஸ்கிருதம் படித்து பெரிய பண்டிதனாக இருக்கணும், வேதம் தெரிஞ்சிருக்கணும், பெரிய 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 யாகங்கள் பண்ணணும், இப்படியெல்லாம் எதுவுமே கிடையாது. நிறைய படிச்சிருக்கணும், பணக்காரனாக இருக்கணும், இந்த மாதிரி எந்த ஒரு முன்தகுதியும் தேவையில்லை. சைத்தன்ய மகாபிரபு நமோ மகாவதன்யாய கிருஷ்ண பிரேம பிரதாயத்தே கிருஷ்ணாய கிருஷ்ண சைத்தன்ய நாம்னே கௌர கிருஷ்ணே நமஹா அப்படின்னு ரூப கோஸ்வாமி அவரை புகழ்கிறார். என்ன சொல்கிறார்? நமோ மகாவதன்யாய கிருஷ்ண பிரேம பிரதாயத்தே, இருக்கிறதுலே ரொம்ப ரொம்ப கருணை கொண்ட ஒரு அவதாரம். ஏன்னா கிருஷ்ண பிரேமி அப்படி மாறி வழங்குறார். எந்த பாரபட்சமும் பார்க்காம யார் வேணாலும் வந்து அள்ளிக்கோங்க அப்படின்னு அள்ளி அள்ளி கொடுக்குறார். இருக்கிறதுலே ரொம்பவும் வீழ்ச்சி அடைந்த ஆத்மாக்களுக்கும் அவர் கருணை காட்டுறார். இருந்தும் கூட அவ்வளோ எளிதாக இந்த கருணை ஒருத்தரால் ஏற்க முடிகிறதா அப்படின்னா இல்லை. காரணம், இந்த வாழ்க்கையில் மட்டும் இல்லாமல் இதுக்கு முந்தைய வாழ்க்கையில் நம்ம செய்த கர்ம வினைகளை நம்ம தாங்கி வரோம். அதை வந்து இவ்வளோ அப்படின்னு யாரும் அவ்வளோ அளவிட்டு சொல்லிட முடியாது. அதுதான் பிரச்சனை. பல முறை நமக்கு ஒரு கேள்வி வரும், நான் எந்த தீங்கும் பண்ணலையே, யாருக்கும் கெடுதல் நினைக்கலையே, நான் எந்த தப்பும் பண்ணலையே, நான் ஏன் கஷ்டப்படுறேன்? நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய ஒரு கேள்வி. இப்போது நம்மளுடைய ஞாபகத்தில் இருக்கிற இந்த வாழ்க்கையில் நம்ம தீங்கு பண்ணாமல் இருக்கலாம், யாருக்கும் கெடுதல் நினைக்காமல் இருக்கலாம், எந்த தப்பும் பண்ணாமல் இருந்திருக்கலாம். ஆனால் அதுக்காக நம்ம எப்போவுமே பண்ணதில்லைன்னு சொல்ல முடியாது.
ஏன்னா நம்ம இந்த உடலில் மட்டும் வாழ்கிறவங்க கிடையாது. இதுக்கு முன்னாடி எத்தனையோ விதமான உடல்களில் வாழ்ந்திருக்கோம், எத்தனையோ விதமான வாழ்க்கை வாழ்ந்திருக்கோம். இதுக்கு முன்னாடி மனித வாழ்க்கையை கூட வாழ்ந்திருக்கலாம். ஸோ எல்லா விதமான வாழ்க்கையிலையும் நம்ம செய்யக்கூடிய அந்த பாவ புண்ணியம், இந்த 2 செயல்கள் தான், இந்த 2 விஷயங்கள் தான் நம்மளால் தூக்கிட்டு போக முடியும். மக்கள் நினைக்கிற மாதிரி இங்கே கோடி கோடியாக பணம் சேர்த்து வைக்கிறது, சொத்து சேர்த்து வைக்கிறது, பேர் புகழ் பதவி இதெல்லாம் நம்ம எடுத்துகிட்டு போகலான்னு நினச்சி சேர்த்து வைக்கிறாங்க. ஆனால் இதை எதையும் யாரும் கொண்டு போக முடியாது. கொண்டு போகிறது என்ன? 2 பை. ஒரு பை பாவம், இன்னொரு பை புண்ணியம். இதில் புண்ணியம் பை எவ்வளோ ஹெவியாக இருந்தாலும் பரவாயில்லை. பாவம் ஹெவியாக இருந்தது அப்படின்னா ரொம்ப கஷ்டம், அது சுமக்கிறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா ஆனால் இது தெரியாமல் மக்கள் இன்றைக்கி வாழ்க்கையோட நோக்கம் இலக்கு என்னன்னு தெரியாமல், நம்ம எப்படி வாழணுன்றது தெரியாமல், எப்படியாவது வாழ்ந்தால் போதும் அப்படின்னு ஒரு பெரும் கூட்டம் வாழ்ந்துட்டுருக்கு. எப்படி வேணாலும் வாழலாம் அப்படின்னு இன்னொரு கூட்டம் வாழ்ந்துட்டுருக்கு. ஏன்னா அது தர்மம் அதர்மம், நியாயம் அநியாயம், சரி தவறு, அதை பற்றியெல்லாம் கவலைப்படாமல் எப்படியாவது வாழ்ந்தால் போதும், அல்லது எப்படி வேணால் வாழலாம், இப்படி தான் வாழக்கூடிய மக்கள் பெரும்பாலும் இருக்கிறவங்க இப்படி தான் இருக்காங்க. அதன் விளைவு என்ன ஆகிறது? பாவம் எது புண்ணியம் எதுன்னு தெரியாமல், அதை தெரிஞ்சுக்க விருப்பம் இல்லாமல் வாழும் பட்சத்தில் பெரும்பாலும் பாவ செயல்கள் தான் செய்கிறாங்க. இப்போ உதாரணத்துக்கு நவீன காலத்தில் இந்த மாமிச உணவு சாப்பிட்றது எந்த அளவுக்கு பெருகி இருக்குது அப்படின்றத நான் வர்ணித்து நான் விளக்கி தான் உங்களுக்கு தெரியணுன்றது இல்லை. எல்லாருமே கண்கூட பார்த்துட்ருக்குறோம். இந்த அசைவ உணவு எந்த அளவுக்கு மக்கள் மத்தியில் அவங்களோட மனசில் அவங்கள அதுதான் ஒரு அனுபவிக்கிறதுக்கான இன்பத்தை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமாக நம்ப வச்சிட்ருக்கு இந்த சமூகம். மக்களும் முட்டாள்தனமாக அதை நம்பிட்டுருக்காங்க. அப்போது என்ன ஆகிறது? எது இன்பத்தை கொடுக்குது, எது வாழ்க்கையை அனுபவிக்கிறதுன்னு நினைக்கிறாங்களோ அது பாவ செயலாக இருக்குது. அது அவங்கள துன்பப்பட வைக்க போகிறது அப்படின்றது அவங்களுக்கு தெரியல. இந்த வாழ்க்கையிலும் சரி, அடுத்த வாழ்க்கையிலும் சரி, அவங்க அதனால் அடையக்கூடிய துன்பம், அதனால் அடையக்கூடிய வேதனை அவங்களால நினச்சி கூட பார்க்க முடியாது. ஸோ அதனால் மக்களுக்கு இந்த ஞானம் ரொம்ப முக்கியம். இறைவன் நமக்கு கருணையோட இவ்வளவு விஷயங்களை விளக்கி இருக்கிறார். இப்போ இந்த அத்தியாயத்தில் எடுத்துக்கோங்க, இந்த உடல்னா என்ன, இந்த உடல் அறிபவர் யார், க்ஷத்ரஜா, பிரகிருதின்றது என்ன, இந்த இயற்கைன்றது என்ன, ஞானம் என்பது என்ன, இந்த ஞானத்தால் அறியக்கூடிய விஷயம் என்ன, ஞானத்தின் வாயிலாக இந்த உலகத்தை எப்படி பார்க்குறது, இப்படி இவ்வளவு விஷயங்கள் ஒரு அத்தியாயத்தில் நம்ம கற்றுக்கிறோம். அப்போ இந்த பகவத்கீதை முழுக்க நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா எல்லா வேதத்தினுடைய சாரம் இதில் இருக்கு. நம்ம வாழ்க்கையின் இலக்கை அடைவது ரொம்ப எளிதாகிடும். அதுக்காக தான் பகவான் கருணையோட இந்த உபதேசங்களை கொடுத்துருக்கிறார். இப்போது இதை விட்டுட்டு நம்ம இந்த உலகத்தில் எப்படியாவது யாராலையும் முடியல, என்னால் முடியும், நான் அனுபவிச்சிருவேன் அப்படின்னு நினச்சிக்கிட்டு எல்லாரும் மாதிரி இந்த ஆட்டு மந்த கூட்டம்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி கூட்டத்தோட கூட்டமாக நம்மளும் பணம் பேர் பதவி புகழ் இதெல்லாம் தேடி ஓடிக்கிட்டு இருந்தோம்னா அப்போ இந்த வாழ்க்கை அர்த்தமற்றதாக போயிடும், பிரயோஜனம் இல்லாத வாழ்க்கையாக போயிடும். இந்த வாழ்க்கையின் குறிக்கோளை அடையிறதுக்கு பதிலாக திரும்பவும்
இந்த ஜன்ம மிருத்யு ஜரா வியாதின்ற அந்த சுழற்சியில் மாட்டிக்குவோம். இந்த பெரிய பெரிய இந்த பொருட்காட்சி இந்த மாதிரி இடங்கள் எல்லாம் பார்த்திங்கன்னா இந்த பெரிய ராட்டனம் வச்சுருப்பாங்க இல்லையா, அது என்ன பண்ணும், இப்படி சுற்றிக்கிட்டே இருக்கும். கீழே இருக்கவங்க மேலே வருவாங்க, மேலே இருக்கவங்க கீழே போவாங்க. இது மாறி மாறி வந்துக்கிட்டே இருக்கும், ஒரே மாதிரி இருக்காது. இதுதான் வாழ்க்கை. இன்றைக்கி பிறந்தால் நாளைக்கு மரணம், மறுபடியும் பிறக்கணும், மறுபடியும் இறக்கணும், மறுபடியும் பிறக்கணும், மறுபடியும் இறக்கணும். இந்த பிறப்பு இறப்புக்கு இடையில் இன்னும் பல பிரச்சனைகள். இந்த உலகத்தில் பெரும்பாலும் மக்கள் நினைக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் இது ரெண்டு இருக்குது, இடையில வரக்கூடியது தான். பணம் இல்லை, வீடு இல்லை, காரு இல்லை, அது இல்லை, இது இல்லை, அந்த பிரச்சனை, இந்த பிரச்சனைன்னு இதெல்லாம் இந்த பிறப்புக்கும் இறப்புக்கும் இடையில வரக்கூடியது தான். முதல் பிரச்சனை பிறப்பு, கடைசி பிரச்சனை இறப்பு. இது ரெண்டுக்கும் இடையில இன்னும் பல நிறைய பிரச்சனைகள். துக்காலயம் விஷா ஒரே வார்த்தையில் சொல்லுகிறார், ரொம்ப சிம்பிளாக. துன்பம் நிறைஞ்ச இடம், அவ்வளோதான். இது தெரியாமல் இந்த உலகத்தில் நம்ம என்ன பண்ணுறோம், அனுபவிக்கிறதுக்கு முயற்சிக்கிறோம். அந்த அனுபவிக்கிறதுக்கான அந்த முயற்சி சாஸ்திரங்களில் பரிந்துரைக்கப்பட்டிருக்க மாதிரி தர்மத்தின்படி இருந்ததுன்னா தப்பு இல்லை. அது படிப்படியாக கொஞ்சம் மெதுவான ஒரு முன்னேற்றம் தான், ஆனால் அது படிப்படியான ஒரு முன்னேற்றத்துக்கு வழிவகும். தர்ம அர்த்த காம மோட்சா அப்படின்னு புருஷார்த்தங்கள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. தர்மத்தை பின்பற்றணும், தர்மத்தின்படி பொருள் ஈட்டணும், தர்மத்தின்படி புலன் இன்பத்தை அனுபவிக்கிறதுக்கு அனுமதி உண்டு. இப்போது உதாரணத்துக்கு கிருஷ்ணர் பகவத்கீதையில் தர்மா விரித்தோ பூதேஷு, அதாவது என்ன சொல்கிறார், காமோஸ்மி பரதர்ஷப, நானே அந்த காமம் அப்படிங்கிறார். இப்போ நானே காமம்னு சொல்லும்போது இப்போ தர்ம விரதம், தர்மத்துக்கு விரோதம் இல்லாத திருமண வாழ்க்கை, திருமண வாழ்க்கையில் இருக்கிற அந்த காமம் நானே அப்படிங்கிறார். ஸோ அப்போது புலனின்பமே கூடாதுன்னு சொல்லலை, ஆனால் தர்மத்துக்கு உட்பட்டதாக இருக்கும் பட்சத்தில் அவன் படிப்படியாக தன்னை தூய்மைப்படுத்தி கொண்டு கட்டுப்பாடுகளோடு வாழும்போது, ஒழுங்கு விதிமுறைகளை கடைபிடித்து வாழும்போது அப்போ என்ன ஆகுறான், தன்னை தூய்மைப்படுத்திக்கிறான். அதுக்கப்புறம் கடைசியில் மோட்சம் என்ற ஒரு தர்ம அர்த்த காம மோட்ச, அறம் பொருள் இன்பம் வீடு, கடைசியில் வீட்டை போய் அடையணும். வீடுன்னா நம்ம வீடு, இங்கே இருக்கிற வீடு இல்லை, அந்த வீடு என்ன பரம் கத்தி. ஸோ அதுதான் நமக்கு கொடுத்துருக்கிற புருஷார்த்தம். அதாவது இந்த மனித வாழ்க்கைக்கான அர்த்தமுள்ள குறிக்கோள்கள். ஆனால் அதை விட்டுட்டு எப்படி வேணால் வாழலாம் அப்படின்ற அந்த வாழ்க்கை வாழும்போது என்ன ஆகுறது, உணவு சொன்னது போல் பெரும்பாலும் பாவ செயல்களாக இருக்குது. இப்போ இந்த பாவ செயல்களின் விளைவு நம்ம இந்த உலகத்தை விட்டு வெளியேறாமல் இருக்கிறது மட்டும் இல்லை, இந்த உலகத்தில் இன்னும் மேலும் மேலும் துன்பப்பட போகிறோம். இதுக்கு ஒன்றும் ரொம்ப பெரிய பண்டிதனா அறிஞனா ஏன்னா பெரிய வரலாறு எல்லாம் படித்து பெரிய சாஸ்திரங்கள்லாம் தெரிஞ்சு இருக்கணுன்ற அவசியம் கிடையாது. கொஞ்சம் புத்தியை உபயோகப்படுத்தின போதும். இறைவன் நமக்கு எவ்வளவோ புத்தி கொடுத்துருக்குறார். குறிப்பாக இந்த மனித வாழ்க்கையில் நம்ம வாழ்க்கையை பற்றின தத்துவத்தை புரிஞ்சுக்கிறதுக்கான திறன் எல்லாருக்குமே கொடுத்துருக்கிறார், எல்லா மனிதர்களுக்கும் கொடுத்துருக்கிறார். மற்ற ஜீவராசிகளுக்கு அது இல்லாமல் இருக்கலாம், ஆனால் மனிதர்களுக்கு அந்த திறனை கொடுத்துருக்கிறார். அதை பயன்படுத்தணும், அவ்வளோதான். கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். இப்போ நம்ம வரலாறில் நீங்கள் எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க, மாவீரன் அலெக்சாண்டர் அப்படின்னு. பள்ளிக்கூடத்தில் கூட ஸ்கூலில் புக்கிலலாம் கூட படிச்சிருக்கலாம். கேள்விப்பட்டிருக்கீங்களா? யாரெல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்க? மாவீரன் அலெக்சாண்டர்னு எவ்வளோ பெரிய ஆள்.
கிட்டத்தட்ட இந்த உலகத்தையே பெரும்பாலான நாடுகளை ஆட்சி பண்ணினவன். குறுகிய காலகட்டத்தில் பெரிய அளவில் தன்னுடைய படைபலத்தை கொண்டு நாடுகளை எல்லாம் ஒன்றொன்னா வெற்றி கொண்டு மிகப்பெரிய பேரரசனாக விளங்கியவன் இல்லையா? மாவீரன், த கிரேட், அலெக்சாண்டர் த கிரேட் அப்படின்னு இங்கிலீஷில் சொல்லுவாங்க. இப்போ எங்கே போனான் அவன் வெற்றி கொண்ட இந்த நாடுகள், எல்லா நாடுகளும் இங்கே தான் இருக்குது இல்லையா? ஆனால் இப்போ அவன் எங்கே? அலெக்சாண்டர் த கிரேட் எங்கே? யாராவது சொல்ல முடியுமா? யாருக்கு தெரியும்? மேபி இங்கே கரூரில் எங்கேயாவது ஒரு எருமை மாடாக மேய்ஞ்சிட்டு கூட இருக்கலாம். முடியாதுன்னு யாராவது சொல்ல முடியுமா? உத்தரவாதம் கொடுக்க முடியுமா? இல்லைங்க, அவர் பெரிய மாவீரன் ஆச்சு, அவர் எப்படிங்க எருமை மாடா? யார் அது உத்தரவாதம் கொடுக்க முடியும்? முடியாதுன்னு எப்படி சொல்ல முடியும்? நீங்கள் இன்னும் மோசமான நிலையில கூட இருக்கலாம். அன்னைக்கு அப்படி இருந்தாருன்றதுக்காக இன்னைக்கு அப்படி இருக்க முடியாது, எருமை மாடவோ அல்லது வேற ஏதாவது இருக்க முடியாதுன்னு ஏதாவது உத்தரவாதம் இருக்கா? கிடையாது. இல்லை, அவன் வாழும்போதே அலெக்சாண்டர் த கிரேட், அந்த மாவீரன் அலெக்சாண்டர், ஒரு சம்பவம் சொல்லுவாங்க, அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. அவன் இறந்த போது, இறக்கிறதுக்கு முன்னாடியே தன்னோட நெருங்கி இருக்கவங்க கிட்ட ஒரு வேண்டுகோள் விடுத்தான். என்னென்னா, நான் இறந்துட்டா என்ன பிணப்பெட்டியில் வச்சு ஊர்வலமாக எடுத்துகிட்டு போய் அடக்கம் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த ஊர்வலமாக போகும்போது அந்த பெட்டியில் வந்து 2 பக்கமும் 2 தொலை போட்டு வைங்க, 2 பக்கமும் 2 கையும் வெளியில் நீட்டிகிட்டு இருக்கணும். இப்படி 2 கையும் வெளியில் இருக்கிற மாதிரி, எல்லாரும் பார்க்குற மாதிரி எடுத்துகிட்டு போங்க அப்படின்னு சொல்லி. ஏன் அப்படின்னா, உலகத்தையே வெற்றி கொண்டு இவ்வளவு இருக்குது, உலகத்தில் இருக்கிற எல்லா சிறந்த பொருட்கள், உடையாக இருக்கட்டும், ஆபரணங்களாக இருக்கட்டும், என்னென்னலாம் உலகத்தில் சிறந்ததாக இருக்கோ அதை எல்லாமே அவன் அனுபவித்து பார்த்துட்டான். எல்லாமே இருக்குது. ஆனாலும் போகும்போது வெறுங்கையோடு தான் போகிறேன்பா, ஒன்றும் இல்லை பார்த்துக்கோங்க அப்படின்னு இந்த உலகத்துக்கு அறிவிச்சிட்டு போகிறான். எதுவும் எடுத்துகிட்டு போக முடியல அப்படின்னு இதை மக்கள் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி விருப்பப்பட்டான். ஆனால் இந்த கதையெல்லாம் நம்ம கேட்போம், கேட்கும்போது ஓ அப்படின்னு நல்லா கைகை தட்டி சிரிப்போம். எல்லாம் நமக்கு வந்து கேட்குறதுக்கு ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்குது. ஆனால் கேட்டு முடிச்சுட்டு நம்மளும் அதே தான் செஞ்சுட்ருப்போம். அவன் அளவுக்கு முடியலன்னா கூட கொஞ்சமாக நம்ம சொந்தக்காரங்க ஒரு 4 பேர் பார்த்து பரவாயில்லப்பா பெரிய ஆள் ஆகிட்டான் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு அதை பண்ணிடணும். எப்படியாவது வாழ்க்கையில் செட்டில் ஆகிடணும். ஆனால் கிருஷ்ணன் சொல்கிறார், இது செட்டில் ஆகிறதுக்கான இடமே இல்லைப்பா. சில பக்தி சித்தாந்த சரஸ்வதி தாக்கூர், சில பிரபுபாதருடைய குரு சொல்லுவார், இது வந்து ஒரு ஜென்டில்மேனுக்கான ஒரு இடமே கிடையாது, ஒரு நல்ல பண்புள்ளவனுக்கான இடமே கிடையாது. ஏன்னா எந்த ஒரு நல்ல ஜென்டில்மேனும் நல்ல பண்புள்ளவன் கழிவறைக்குள்ளேயே வாழ்ந்துட்டு இருக்கணும்னு விருப்பப்பட மாட்டான். இது வந்து ஒரு கழிவறை மாதிரி. அங்கே உள்ளே போவான், போய் வேலையை முடிச்சுட்டு வெளியில் வந்துடுவான். அவன் தான் ஜென்டில்மேன். உள்ளே வந்துட்டு நம்ம ஆஹா சூப்பராக இருக்கே, நம்ம நேற்று சாப்பிட்டதெல்லாம் இங்கே தானே இப்போ போகுது அப்படின்னு சொல்லி அந்த இடத்தையே நினச்சி வர்ணித்து அந்த இடத்தையே அங்கேயே வாழணும்னு நினச்சா அவன் பைத்தியம். ஆனால்
நம்ம எல்லாரும் பெரும்பாலும் அந்த மாதிரி தான் வாழ்ந்துட்டுருக்கோம். நம்ம வேலையை முடிச்சுட்டு வெளியேறதுக்கு விரும்புகிறதில்லை. ஆனால் இந்த உலகத்தில் பாருங்கள், எதுவும் நிலையானது கிடையாதுன்றத நம்ம எவ்வளோ பார்த்தாலும் கேட்டாலும் அனுபவப்பட்டாலும் திரும்ப திரும்ப இந்த மனசு நம்மளை ஒரு ஹோப் எகெயின்ஸ்ட் ஹோப்னு இங்கிலீஷில் சொல்லுவாங்க. நமக்கு திரும்ப திரும்ப ஒரு நம்பிக்கை கொடுத்துக்கிட்டே இருக்குது. அவங்களால முடியல, யாராலையும் முடியல, பரவாயில்ல, உன்னால் முடியும், முயற்சி பண்ணு, ட்ரை பண்ணி பாரு, என்ன ஆகிட போகுது. அது என்ன சொல்லுவாங்க, கட்டி மலையில் வந்தால் மலை, போனால் போயிட்டு போகுது. ஆனால் வராதுன்னு நல்லாவே தெரியும். போகிறது இதுதான். ஆனால் பைத்தியக்காரத்தனமாக மோட்டிவேட் பண்ணுறேன் அப்படின்ற பேரில் இது மாதிரி பேசிகிட்டு இருப்பாங்க. ஆனால் அப்படியே வந்தால் கூட என்ன ஆகும்? எத்தனையோ மலை இருக்குது, நாடு முழுக்க நிறைய மலைகள் இருக்குது. என்ன பெருசாக நீ சாதிச்சிட்ட போகிற? என் மலைன்னு சொல்லி என்ன ஆக போகிறது? ஒன்றும் ஆக போகிறது இல்லையே. அதனால் என்ன மாற்றம்? அதனால் நீ என்ன பலனடைய போகிற? தற்காலிகமாக ஒரு தற்பெருமை அடைஞ்சிக்க வேண்டியலாம், அவ்வளோதான். அது கூட நிலையாக இருக்க போகிறது கிடையாது. உலகத்தில் எத்தனையோ பேர் இந்த மாதிரியான தற்காலிக விஷயங்கள்னால மயங்கி போய் வாழ்க்கையை வீணடிச்சிருக்காங்க. ஒரு பெரிய ராஜா இருந்தார், ரொம்ப பெரிய பலசாலியாக இருந்தார். எந்த அளவுக்கு பலம் இருந்தது அப்படின்னா, சொர்க்கலோகங்களில் போய் தேவர்களோட சண்டை போட்டு தேவர்களையே தோற்கடித்து தேவலோகத்தையே கைப்பற்ற அளவுக்கு அவருக்கு பலம் இருந்தது. தேவலோகத்தை வெற்றி கொண்டுட்டார். தேவர்கள்லாம் பயந்து ஓடிட்டாங்க. இந்திரன்லாம் எங்கேயோ ஓடி போய் ஒளிஞ்சிக்கிட்டார். இப்போது தேவலோகம் நம்ம கைக்கு வந்துருச்சு அப்படின்னு சொல்லி நம்ம எவ்வளோ பெரிய பலசாலி அப்படின்னு சொல்லி தன்னையே நினச்சி பெருமைப்பட்டுக்கிட்டு அந்த தற்பெருமையின் காரணமாக என்னாச்சு, நிறைய அதர்மமான செயல்களில் ஈடுபட ஆரம்பிச்சிட்டார் அந்த ராஜா. பிராமணர்களை மதிக்கலை, பசுக்களை பராமரிக்கிறதுக்கு பதிலாக அதை உதாசீனப்படுத்தி பசுக்களுக்கு சரியான உணவு கொடுக்காம, பிராமணர்களை மதிக்காமல், யாகங்கள் செய்ய விடாமல், இந்த மாதிரி நிறைய தவறான காரியங்களில், அதர்மமான காரியங்களில் ஈடுபட்டார். அப்படி ஈடுபட்டதோட விளைவு தன்னுடைய பலம் குறைஞ்சி போச்சு. இந்த இடைப்பட்ட நேரத்தில் தேவர்கள்லாம் அவங்களுடைய குருவை அணுகி குருவிட்ட உதவி கேட்குறாங்க. ஸோ குரு மேலே மரியாதை வச்சு குருவை வழிபட்டு குருவோட உபதேசங்களை கேட்குறதுக்கு அவங்க தயாராக இருக்கிறதுனால குருவோட ஆசீர்வாதத்தின் பேரில் அவங்களுக்கு திரும்பவும் பலம் கிடைச்சிது, தேவர்களுக்கு எல்லாருக்கும். ஸோ குருவோட ஆசீர்வாதத்தின்படி திரும்ப தேவலோகத்தை கைப்பற்றிக்கிட்டாங்க. இப்போது இந்த அதர்ம காரியங்களில் ஈடுபட்ட அந்த ராஜா என்ன ஆகிட்டார்? ஒரு கழுதை ஆகிட்டார் அடுத்த பிறவியில். இப்போது தேவலோகத்தை அடைஞ்ச தேவர்கள்லாம் சும்மா இருக்க மாட்டாமல் இப்போது அந்த இந்திரன் மறுபடியும் அவர்கிட்ட குருவிட்ட போய், எங்களெல்லாம் விரட்டி அடித்த அந்த ராஜா இப்போ எங்கே இருக்கான் உங்களுக்கு தெரியும், சொல்லுங்கள், அவனை போய் நான் கொல்லணும். அதெல்லாம் கடந்த காலம் போயிடுச்சு, இப்போ ஏன் திரும்பி அதெல்லாம் ஞாபகப்படுத்திட்டு இருக்க?
இப்போ அவன் எங்கே இருந்தால் என்ன, உனக்கு தான் உன்னுடைய லோகம் கிடச்சிருச்சு, உன்னுடைய பதவி கிடச்சிருச்சு, இருந்துட்டு போகலாம். இல்லை இல்லை இல்லை, என்னை அவ்வளோ அவமானப்படுத்திட்டான், என்னை அவ்வளோ அவமதிச்சவன், அவனை நான் எப்படி சும்மா விடுறது, அவனை நான் கொல்லணும். சரி என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி இது மாதிரி ஒரு கழுதையாக இருக்கான் அவன். இது மாதிரி ஒரு இடத்துல ஒரு குகைக்குள்ளே இருக்கான், அவமானம் தாங்காமல் போய் ஒளிஞ்சிட்டு இருக்கான். வேணா நான் ஒரு அறிவுரை சொல்கிறேன், நீ போய் அவங்ககிட்ட வாழ்க்கையின் தத்துவத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அவன் அந்த அளவுக்கு அனுபவப்பட்டிருக்கான், அவனுக்கு ஒரு நல்ல உபதேசம் சொல்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நீ வேணால் அவன்கிட்ட போய் அதை கற்றுட்டு அவனை கொல்றதுக்கெல்லாம் முயற்சிக்காத அப்படின்னு சொல்லி சொல்கிறார். சரின்னு இந்திரன் வர, இந்திரன் இந்த கழுத ரூபத்தில் இருக்கவன்ட்ட என்னை எப்படி பண்ணின, என்னை எப்படி கேவலப்படுத்தி, என்னை அவமானப்படுத்தி, என்னை விரட்டி அடித்த, என்னுடைய பதவியை எடுத்துகிட்ட, இப்போ பாரு நீ கழுதையாக இருக்க அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ண. அப்போது அந்த கழுத ரூபத்தில் இருக்கிற அந்த ராஜா இப்போ சொல்கிறார், நீ இப்போ இந்த மாதிரி ஏளனமாக என்னை பார்த்து சிரிக்கிறது சரியில்லை. நான் பெரிய பலசாலியாக இருந்தேன்தான், இப்போ கழுதையாக இருக்கிறேன்தான், அது மறுக்க முடியாது. ஆனால் இப்போ நான் கழுதையாக இருக்கிறேன், இப்படியே கழுதையாகவே இருப்பேன்றதுக்கு சொல்ல முடியாது. நாளைக்கு என்ன வேணால் ஆகலாம், நாளைக்கு உன்னோட நிலையும் என்ன வேணால் மாறலாம், எப்படி வேணால் மாறலாம். ஸோ அதனால் ரொம்ப ஆணவத்தில் தற்பெருமையில் இந்த மாதிரி என்னை ஏளனம் பண்ணுறது நிறுத்த அப்படின்னு சொல்லி சொல்கிறது. ஸோ கருத்து என்ன அப்படின்னா, இப்போது இந்திர பதவின்றது அவ்வளோ சும்மா சாதாரணம் கிடையாது. கொஞ்சம் அரசியல் தெரிஞ்சவங்க தெரியும். இப்போ இங்கே நடக்கிற இந்த பஞ்சாயத்து தேர்தலில் ஒரு வார்டு ஒரு மெம்பர் ஆகிறது அப்படின்னா எவ்வளோ செலவு பண்ண வேண்டியிருக்கு அப்படின்றது தெரியும். அது அவ்வளோ சீப்பான விஷயம் கிடையாது. என்ன ஒரு மீறி போனால் ஒரு 1000-500 ஓட்டு இருக்கும், அதுக்கே அவ்வளோ கஷ்டப்பட வேண்டியிருக்கு. ஒரு எம்எல்ஏ, ஒரு சீஃப் மினிஸ்டர் அப்படின்னாலாம் அது அவ்வளோ ஈஸியாக அடைகிற விஷயம் கிடையாது. இப்போ தேவலோகத்துக்கு ராஜாவாக இருக்கிறதுன்றது ரொம்ப பெரிய விஷயம், நிறைய புண்ணியம் பண்ண இருக்கணும். ஸோ இப்போது இந்த மாதிரி இருக்கும்போது இப்போது லக்ஷ்மி தேவி, செல்வ திருமகளான லக்ஷ்மி தேவி அந்த அதர்மத்தின்படி அதர்மமாக வாழ்ந்த அந்த கழுதை உருவத்தில் இருந்த அவனுடைய உடலில் இருந்து இப்போது இந்திரனுடைய உடலுக்கு மாறுவாங்க. அப்போது இந்திரன் கேட்பான், இப்போது முன்னாடி என் உடலில் இருந்தீங்க, எனக்கு ஆதரவாக இருந்தீங்க, எனக்கு எல்லா செல்வத்தையும் கொடுத்தீங்க, ஆனால் இவன் வந்தபோது அவன்கிட்ட போயிட்டீங்க, இப்போ மறுபடியும் என்கிட்ட வரீங்க, மறுபடியும் வேறு எங்கேயோ போக மாட்டீங்கன்றதுக்கு ஏதாவது உத்தரவாதம் இருக்கா அப்படின்னு இந்திரன் கேட்குறான். அப்போது லக்ஷ்மி தேவி சொல்கிறாங்க, அப்படின்னா நீ எந்த பாவமும் பண்ணக்கூடாது, பொய்யே பேசக்கூடாது, அதர்மமான செயல்கள் எதுவும் செய்யக்கூடாது. இதெல்லாம் ஒரு பட்டியல் சொல்கிறாங்க. இதெல்லாம் நீ செய்யாமல் இருந்தன்னா, செய்யக்கூடாதது எல்லாத்தையும் செய்யாமல் இருக்கணும், என்ன செய்யணுமோ அதை மட்டும் செய்யணும், புண்ணிய செயல்களை மட்டும் செய்யணும், அப்போ உன் கூடவே இருப்பேன். ஸோ இதுதான் கருத்து. நம்ம வாழ்க்கையில் நம்ம வெற்றி அடையணும், உண்மையிலே நம்ம வாழ்க்கையின் இலக்கை நம்ம அடையணும் அப்படின்னா, கிருஷ்ணரும் பகவத்கீதையில் சொல்கிறார், ஏஷாம் தொந்த கதாம் பாபம் ஞானா புண்ணிய கர்மனாம் தேத்வந்த மோக நிர்முக்த. ஞானா புண்ணிய கர்மனாம், புண்ணிய கர்மத்தில் நம்ம ஈடுபட்டால் மட்டும்தான் தேத்வந்த மோக நிர்முக்த, இந்த பௌதிக உலகத்திலிருந்து வெளியேற முடியும்.
நம்மளை விடுவித்து கொள்ள முடியும். நம்ம பாவ செயல்கள் செய்துட்டு இருக்கிற வரைக்கும் அது புலனின்பத்துக்காக ஆசைப்படுற எல்லாமே பாவம்தான். கிருஷ்ணரை திருப்திப்படுத்தணுன்றதுக்காக நம்ம செய்யக்கூடிய செயல்கள் மட்டும்தான் பக்தி, பிரேமை அப்படின்னு சொல்லப்படுது. ஆத்மேந்திரிய பிரீத்தி வாஞ்சா தாரை பலே காம். நம்முடைய இந்திரியங்களை திருப்திப்படுத்துறதுக்காக நம்ம செய்யக்கூடிய செயல்கள் எல்லாமே காமம். அதனுடைய விளைவு நம்மளை இந்த பௌதிக உலகத்தில் இது பந்தப்படுத்தக்கூடியதாக இருக்கும். ஆனால் கிருஷ்ணேந்திரிய பிரீத்தி வாஞ்சா, இப்போ கிருஷ்ணருடைய இந்திரியங்களை திருப்திப்படுத்தணுன்றதுக்காக நம்ம செயல்படக்கூடிய செயல்கள் எல்லாமே பிரேமை அப்படின்னு சொல்லப்படுது. தூய அன்பு. ஸோ கிருஷ்ணர் மீதான அந்த தூய அன்பை வளர்த்து கொள்வது தான் நம்ம வாழ்க்கையோட குறிக்கோள். அதுதான் நம்ம உண்மையிலேயே வாழ்க்கையில் வெற்றி அடைஞ்சிட்டோம், வாழ்க்கையில் செட்டில் ஆகிட்டோம் சொல்கிறோம் இல்லையா, அந்த செட்டில் ஆகிறதுன்றது அதுதான். ஏன்னா வீடு கட்டி செட்டில் ஆகிட்டோம், வேலைக்கு போய் செட்டில் ஆகிட்டோம், பணம் சம்பாதிச்சு செட்டில் ஆகிட்டோம், இதெல்லாம் செட்டில் கிடையாது. ஏன்னா இது எதுவும் இங்கே இருக்க போகிறது கிடையாது. எதுவும் நம்ம கூட அந்த மாவீரன் அலெக்சாண்டர் மாதிரி நம்மளும் ஏன்னா 2 கையை இப்படி வெறுங்கையை காட்டிக்கிட்டு தான் போய் ஆகணும் இல்லையா? இன்னொரு ராஜா அதே மாதிரி தான், ஒரு பெரிய ராஜா, பெரிய நாட்டை ஆண்டுகிட்டு இருந்தார். இன்னும் நிறைய நாடுகளை வெற்றி கொள்ளணும்னு ரொம்ப பேராசையோடு இருந்தார். பக்கத்து நாடுகள் மீது போர் தொடுத்துக்கிட்டே இருந்தார். ஒரு நாள் ஒரு ரிஷி ரொம்ப கருணையோட அந்த ராஜாவோட சபைக்கு வரார். அந்த ராஜாவுக்கு ஏதாவது அறிவுரை கொடுக்கணும்னு பார்க்குறார். ஸோ அப்போ அந்த ராஜாவே முதல்ல அந்த ரிஷியை பார்த்த உடனே வரவேற்றுட்டு அவர்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறார். நீங்கள் தான் ரிஷி ஆச்சே, உங்களுக்கு ஏன்னா எதிர்காலம் எல்லாம் கணிக்க முடியும். நான் சொர்க்கலோகத்துக்கு எப்போ போவேன்னு கொஞ்சம் கணிச்சு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லுவார். ராஜா கேட்ட உடனே அந்த ரிஷி சொல்கிறார், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைப்பா, நீ இந்த வாழ்க்கை முடிஞ்ச உடனே நீ சொர்க்கத்துக்கு போவ. ஆனால் ஒரே ஒரு சின்ன பிரச்சனை இருக்குது அப்படின்றாரு. என்ன பிரச்சனை? ஒன்றும் இல்லை, அங்கே சொர்க்கத்தில் நீ இருக்கிற இடத்துல கொசு கடிக்கும். ராத்திரியில் உன்னால் ஒழுங்காக தூங்க முடியாது. அதனால் அங்கே இருக்கிற அந்த கொசு வலையில் ஒரு ஓட்டை இருக்கும். அதனால தான் அந்த கொசு உள்ளே உனக்கு கடிச்சிட்டு இருக்கும். ஸோ அந்த ஓட்டையை அடைக்கிறதுக்கு ஒன்று இங்கேருந்து போகும்போது ஒரு சின்ன ஊசியும் ஒரு நூலும் மட்டும் எடுத்துகிட்டு போயிடு. அங்கே போய் அந்த ஓட்டையை தைச்சிட்டேன்னா உனக்கு ஒரு பிரச்சனையும் இருக்காது அப்படிங்கிறாரு. இப்போ அந்த ராஜா கேட்குறாரு, நீங்கள் போய் ஒரு பெரிய ரிஷின்னு சொல்லி உங்கள்கிட்ட அறிவுரை கேட்டேன் பாருங்கள், நீங்கள் என்னமோ பைத்தியக்காரன் நினச்சிட்டு என்கிட்ட இப்படி கதையெல்லாம் விட்டுட்டுருக்கீங்க. குழந்தைங்கிட்ட சொன்னால் கூட இதை நம்பாது. என்கிட்ட போய் இவ்வளோ பெரிய ராஜா கிட்டே நீங்கள் என்ன மாதிரி கதை சொல்லிகிட்டு இருக்கீங்க பாருங்கள். அப்போ அந்த ரிஷி கேட்குறாரு, நீ அப்படி தான்ப்பா இருக்க, நீ இவ்வளோ பெரிய நாட்டை ஆளக்கூடிய ராஜா மாதிரியாக பேசிகிட்டு இருக்க, எதுக்கு இவ்வளவு சேர்த்து வச்சிட்டு இருக்க? தெரியுது இல்லை, ஊசி நூலை கூட எடுத்துகிட்டு போக முடியாதுன்னு தெரியுது இல்லை, அப்போ எதுக்கு இன்னும் போதாதுன்னு இவ்வளோ நாட்டை சேர்த்துக்கிட்டே போயிட்டுருக்கு? என்ன ஆக போகிறது? உலகத்தையே நீ ஆட்சி செஞ்சாலும் எல்லாத்தையும் விட்டுட்டு தான் போயாகணும். ஒரு ஊசியை கூட என்னால் எடுத்துகிட்டு போக முடியாது, தெரியுது இல்லை, அப்போ எதுக்கு சேர்த்துட்டு இருக்க? யார் இங்கே பைத்தியக்கா மாதிரி பேசுகிறது? நான் பைத்தியம் மாதிரி பேசுகிறேன்னா நீ பைத்தியம் மாதிரி பேசிகிட்டு இருக்கியா?
ஸோ அப்போ தான் அந்த ராஜாவுக்கு கொஞ்சம் உரைச்சது. ஸோ அந்த மாதிரி இந்த உலகத்தில் இன்பம் அனுபவிச்சாரலாம் அப்படின்ற அந்த ஒரு நம்பிக்கை கொடுத்துக்கிட்டே இருக்கு பாருங்க இந்த மாயை. அதை நம்ம புரிஞ்சுக்கணும். முதல்ல இப்படி ஒரு நம்பிக்கை பைத்தியக்காரத்தனமானது. அப்படி ஒரு இன்பம் கிடையாது இங்கே. அப்படியே இருந்தால் கூட அது தற்காலிகமானது. அது உண்மையான இன்பம் கிடையாது. உண்மையான இன்பம் நம்ம பகவானோட சம்பந்தத்தில் பகவானுடைய சேவகனாக அவருக்கு சேவை செய்யும் பட்சத்தில் அடைய முடியும். ஸோ அதுதான் நம்ம வாழ்க்கையின் வெற்றி. அந்த வெற்றியை நோக்கி நம்ம பயணிக்கணும். அதுதான் புத்திசாலித்தனம். அதை விட்டுட்டு இந்த உலகத்திலேயே இருக்கிறதுக்கான முயற்சியில் ஈடுபடுறது புத்திசாலித்தனம் கிடையாது. ஸோ இந்த ஸ்லோகத்தில் கிருஷ்ணர் அப்படி அந்த தெய்வீக இலக்கை அடையிறதுக்கு, அந்த பரமகத்தியை அடையிறதுக்கான வழிமுறையை சொல்கிறார். அடுத்தடுத்த ஸ்லோகங்கள்லேயும் அதுதான் நமக்கு அறிவுறுத்தப்படுது. ஸோ அல்டிமேட்டாக எப்படி நம்ம இந்த பௌதிக உலகத்துட்டு வெளியேறது அப்படின்ற அந்த சிந்தனை தான் நம்முடைய தொடர்ந்து நம்ம சிந்திக்கக்கூடிய விஷயமா இருக்கணும். எப்படி இந்த உலகத்திலேயே இருக்கிறது அப்படின்றதா இருக்கக்கூடாது. ஆனால் என்ன பண்ணுறோம், நம்ம இந்த பக்திக்கு வந்த பின்னாடி கூட நம்ம பகவான்கிட்ட எனக்கு அது வேணும் இது வேணும்னு பௌதிக ஆசைகளையே வேண்டும் போது அப்போ என்ன ஆகிறது? பௌதிக ஆசைகளை வேண்டுறோம் அப்படின்னாவே அப்போ நம்ம இந்த உலகத்தில் இருக்கிறதுக்கே வேண்டுறோம் அப்படின்னு அர்த்தம். அது பகவானுக்கு சந்தோஷத்தை கொடுக்காது. பகவான் நம்மளை பார்த்து வேதனைப்படுறதுனால, நம்ம துன்பப்படுறதை பார்த்து அவர் சந்தோஷம் அடையாததுனால தான் நமக்கு இந்த உபதேசங்களை கொடுக்குறார். அதுக்காக தான் இந்த பக்தி வழிமுறையே நமக்கு கொடுத்துருக்கிறார். சில பிரபுபாதர் மாதிரியான ஆச்சாரியர்களை, ராமானுச்சாரியர், மத்வாச்சாரியர் போன்ற தூய வைஷ்ணவர்களை இங்கே அனுப்பி வைக்கிறார். பகவானே அவதரிக்கிறார். எண்ணிலடங்காத அவதாரங்கள் எடுக்கிறார். பல லீலைகள் புரிகிறார். இது எல்லாமே எதுக்காக? நம்மளை நம்முடைய துன்பத்திலிருந்து விடுவிக்கணுன்றதுக்காக. ஆனால் நம்ம திருப்பி அதே பகவான்கிட்ட, பகவானே எப்படியாவது நான் இங்கேயே கஷ்டப்படணும், இங்கேயே பிறக்கணும், இங்கேயே இந்த உலகத்தையே அனுபவிக்க முயற்சிக்கணும் அப்படின்னு நம்ம பௌதிக விஷயங்களை கேட்கும் போதெல்லாம் அதை தான் நம்ம செய்கிறோன்றதை நம்ம மறந்துடுறோம். ஸோ அதனால தான் நமக்கு இந்த சத்சங்கம் தேவை. திரும்ப திரும்ப நம்ம இதை கேட்டுக்கிட்டே இருக்கணும். 1000 முறை நம்ம முன்னாடி கேட்டிருப்போம். ஆனாலும் திரும்பவும் அதை நம்ம கேட்கலன்ற பட்சத்தில் அப்பப்போ அதை மறந்துடுறோம் இல்லையா? நம்ம எத்தனை முறை இதை பற்றி கேட்டிருப்போம். ஆனால் ஒவ்வொரு நாளும் நம்ம சத்சங்கத்தை விட்டு வெளியில் போகும்போது முதல்ல நம்ம புலனின்பத்துக்கான திட்டங்கள் தான் முன்னே நிற்கிது. காலைல எழுந்திரிச்ச உடனே பகவான் நாமத்தை சொல்லணும், பகவானோட சிந்தனையோடு இந்த வாழ்க்கை நம்ம வாழணும் அப்படின்னு ஒவ்வொரு நாளும் 24 மணி நேரமும் எவ்வளவு நேரம் அப்படி நம்ம பகவத் சிந்தனையோடு இருக்கிறோம் அப்படின்றத நம்மளே நம்ம ஒரு பேப்பரில் எழுதி வச்சு பார்த்தோம்னா நமக்கு தெரியும். அப்போ எவ்வளவு காலம் நாம் எவ்வளோ நேரம் இதை நம்ம மறந்துருக்கோம். கிருஷ்ணரோட சிந்தனையே சுத்தமாக இல்லாமல் எவ்வளோ நேரம் நம்ம வீணடிச்சிட்ருக்கோம் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். அப்போ என்ன பண்ணணும்? எவ்வளவு முடியுமோ அவ்வளவு நம்ம இந்த கிருஷ்ண உணர்வோடு இருக்கணும். எவ்வளவு வாய்ப்புகள் இருக்கோ, என்னென்ன விதத்தில் அதுக்கு சாத்தியங்கள் இருக்கோ அந்த விதத்தில் எல்லாம் அதை பயன்படுத்திக்கணும். சில பிரபுபாதர், பக்தி சிதானந்த சரஸ்வதி தாக்கூர்லாம் நமக்கு அதுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க. யுக்த வைராக்கிய அப்படின்ற ஒரு கொள்கையை நமக்கு கொடுத்துருக்காங்க. அப்படின்னா இப்போ உதாரணத்துக்கு இந்த மொபைல் ஃபோன் நம்ம இங்கே பதிவு பண்ணிகிட்ருக்குறோம். இதை யூடியூப்பில் போட்டு
அதை சில பேர் கேட்டு, ஸோ இந்த மாதிரியான இங்கே ஃபேன் இருக்குது, இந்த மைக் இருக்குது, இந்த மாதிரி இந்த நவீன கருவிகள் எல்லாம் இது வந்து முன்பு எல்லாம் வந்து பக்தி சித்தாந்த சரஸ்வதி தாக்கூருக்கு முன்னாடிலாம் பக்தி பயிற்சியில் ஈடுபடுறவங்க இந்த மாதிரியான பொருள்லாம் எதுவுமே பயன்படுத்தவே மாட்டாங்க. இதெல்லாம் மாயான்னு சொல்லி தொடவே மாட்டாங்க. நீங்கள் பார்க்கலாம், நீங்கள் கோஸ்வாமிகளுடைய வாழ்க்கை, அதுக்கு முன்னாடி இருந்த பக்தருடைய வாழ்க்கையெல்லாம் ரொம்ப ரொம்ப மிக மிக எளிமையானதாக இருக்கும். ஆடம்பரம்ன்றதுக்கு எதுவுமே இருக்காது. போன வாரம் நம்ம ரகுநாத் தாஸ் கோஸ்வாமியோட வாழ்க்கையை கேட்டோம். எவ்வளோ ஆடம்பரமான குடும்பத்தில், எவ்வளோ செல்வந்த குடும்பத்தில் இருந்து வந்த எவ்வளவு எளிமையான துறவு வாழ்க்கை வாழ்ந்தார் அப்படின்றத நம்ம கேள்விப்பட்டோம். ஸோ பெரும்பாலும் பக்தி மார்க்கத்தில் வரும்போது அந்த மாதிரி ரொம்ப எல்லாம் முற்றிலும் துறந்தவர்களாக இருந்தாங்க. ஆனால் பிரபுபாதரும் பக்தி சித்தாந்த சரஸ்வதி தாக்கூரும் இன்றைக்கி நம்ம எல்லாரும் அந்த மாதிரி துறவு வாழ்க்கை வாழணும்னா ரொம்ப கஷ்டம். ஸோ அதனால் எப்படி இதெல்லாம் பயன்படுத்த தான் போகிறீங்க. ஏன்னா இது எல்லாத்தையும் விட்டுடுங்க அப்படின்னா எவ்வளோ பேரை விட போகிறீங்க? ஸோ விட போகிறதில்ல. அட்லீஸ்ட் இது எல்லாத்தையும் பக்திக்காக பயன்படுத்துங்க, சேவையில், கிருஷ்ண சேவையில் ஈடுபடுத்துங்க. ஸோ அப்போது இப்போ பக்தர்களுக்கு கருணையோட இந்த வாய்ப்புகள் கிடைக்கிறது. இந்த நவீன கால கேட்சஸ். அஃப்கோர்ஸ் இதெல்லாம் இருந்தால் தான் பக்தி பண்ண முடியுன்றது கிடையாது. பட் இதெல்லாம் இன்றைக்கி தவிர்க்க முடியாத ஒரு விஷயமாகவும் மாறிட்டு இருக்கு. அதே சமயத்தில் இந்த பக்திக்கும் நமக்கு உதவியாக இருக்குது அப்படின்னும் போது அப்போ ஏன் கூடாது? அஃப்கோர்ஸ் அதுக்காக அதே சமயத்தில் நாம் ரொம்ப கவனத்தோடு இருக்கணும். ஏன்னா இது வந்து 5 நிமிஷம் 10 நிமிஷம் பக்திக்காக அப்படின்னு நம்ம செலவழிச்சிட்டு மீதி நேரத்தில் வந்து மாயக்காக அதில் மூழ்கி இருந்தோம் அப்படின்னா அது கண்டிப்பாக ஏன்னா தவிர்க்க வேண்டிய விஷயம். அது நம்ம விஷயத்தில் நம்ம தான் நமக்கு நேர்மையாக இருந்துக்கணும். ஏன்னா இதை வந்து எல்லாரும் இங்கே கண்காணிக்கிறதுக்கு சிசிடிவி கேமரா வச்சு பார்க்குறதோ அல்லது போலீஸ்காரங்களை பின்னாடியே விட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க, என்ன மொபைல் ஃபோனில் பார்க்குறீங்க, எப்படி உங்கள் நேரத்தை செலவழிக்கிறீங்கன்னெலாம் கண்காணிச்சுலாம் பண்ண முடியாது. அஃப்கோர்ஸ் எல்லாத்துக்கும் இங்கே சூப்பர்வைஸ் பண்ணுறதுக்கு இங்கே ஒருத்தர் இருக்கிறார். ஏன்னா அவரை எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கிறார். அதை நம்ம மறந்துடக்கூடாது. ஸோ இதெல்லாம் நம்ம உணர்ந்து இப்போது இந்த ஸ்லோகத்தில் சொல்கிற மாதிரி பகவான் எல்லா இடத்துலையும் இருக்கிறார், எல்லா உயிர்கள் இடத்துலையும் இருக்கிறார். இதை உணர்ந்து நம்ம செயல்பட்டாலே நம்முடைய செயல் தானாகவே பாவ செயல்கள் செய்கிறத நிறுத்திடுவோம். பகவானோட வழிபாட்டில் ஈடுபடுவோம், பகவானுடைய நாமத்தை சொல்லுவோம். ஸோ இதுதான் நம்மளை இந்த பரமகதியை அடையிறதுக்கு வழிகாட்டுது. இதுதான் நமக்கு வழிமுறையாக இருக்குது. ஸோ அப்போது அந்த இலக்கை நோக்கி பயணிக்கிறது தான் உண்மையான வாழ்க்கையின் வெற்றி. ஹரே கிருஷ்ணா. யாருக்காவது ஏதாவது கேள்வி இருக்கா? பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருக்கு நம்ம அன்போடு நைவேத்தியம் அவர் உணவு சாப்பிட்றாரு. தேவர்களை நம்ம வழிபட்டோம்னா அவங்க படிக்கிற நைவேத்தியத்தை பகவான் ஏற்றுக்கிறது. தேவர்களுக்கு படைச்சதை பகவான் ஏற்றுக்கிறது இல்லையான்னு கேட்குறீங்களா? தேவர்களை வழிபடுறாங்கல்ல, அவங்க பகவானுக்கு நைவேத்தியம் பண்ணால் அந்த உணவை பகவான் ஏற்றுக்கிறது. அதுபடி தேவர்களையும் வழிபட்டு பகவானையும் வழிபடுறாங்கன்றீங்களா? இருக்கிற தேவர்களை வழிபடுறவங்க பகவானுக்கு நைவேத்தியம் பண்ணால் அந்த உணவை பகவான் எடுத்துக்கிறது இல்லை. ஆச்சாரியர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு கற்புள்ள மனைவிக்கு எத்தனை கணவன் இருக்க முடியும்? ஒரு கணவன் தான் இருக்க முடியும். அப்போ தான் கற்புள்ள மனைவி. இல்லைன்னா கற்புள்ள மனைவின்னு சொல்கிறதுக்கு அர்த்தமே கிடையாது. ஸோ பக்தன் அப்படின்னு சொன்னால்
அவர் அந்த பக்தனுக்கு ஒரே ஒரு எஜமானன் தான், ஒரே ஒரு இறைவன் தான். பிரம்மமேக்கம் த்விதீயம் நாஸ்தி. சாஸ்திரம் சொல்கிறது பகவான் 2 பேரோ பல பேரோ கிடையாது. பகவான் அப்படின்னா அவர் ஒருத்தர் தான். அப்போது அப்படி பல பேர் இருக்கிறதா ஒருத்தங்க நினைக்கிறாங்கன்னா அவங்க பக்தன் கிடையாது. அவங்கள பக்தன் லிஸ்ட்டில் நீங்கள் சேர்க்க முடியாது. பக்தி, பக்தன் இந்த வார்த்தையெல்லாம் பகவானோட சம்பந்தத்தில், கிருஷ்ணரோட சம்பந்தத்தில் மட்டும்தான் பொருத்தமான வார்த்தை. இன்றைக்கி நிறைய இந்த மாதிரியான வார்த்தைகள் துஷ்பிரயோகம் செய்யப்படுது, முறையற்று பயன்படுத்தப்படுது. இந்த பக்தி இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சாய்பாபாவை கூட பக்தன் தான் சொல்லிக்கிறாங்க. ஏன்னா சாய்பாபாவையும் பக்தன்னு சொல்கிறாங்க, சாய்பாபாவை வழிபடுறவங்களையும் பக்தன்னு சொல்லிக்கிறாங்க. அதெல்லாம் பக்தியே ஆக முடியாது. அதெல்லாம் பக்தின்ற வார்த்தையே பயன்படுத்தக்கூடாது. ஆனால் என்ன பண்ணுறது, இன்றைக்கி எல்லாத்துக்கும் தேசபக்தி, பாகவதத்தின்படி பார்த்திங்கன்னா தேசத்தை வழிபாட்டுக்குரிய இடமா கருதுறவங்க சைவ கோக்கரான்னு சொல்லுது. கோன்னா பசு, கரன்னா கழுத, அப்படின்னா மிருகம்னு சொல்லுது பாகவதம். யஸ்யாத்ம புத்தி குணபேத்ரிதாத்துகி ஸ்வதீ கலாத்ராதீஷு பௌம இஜ்ஜதி. பௌம அப்படின்னா பிறந்த இடம், பௌம இஜ்ஜதி பிறந்த இடத்த வழிபாட்டு தலமாக நினைக்கக்கூடியவன், வழிபாட்டிற்குரியதாக நினைக்கக்கூடியவன் சைவ கோக்கரக, அவன் மிருகம்னு சொல்லுது. ஹரே கிருஷ்ணன். ஸோ அப்படி இருக்கும்போது எப்படி இருக்கு பாருங்கள். இன்றைக்கி இந்த பக்தி, ஜெயந்தி, இந்த மாதிரியான வார்த்தைகள்லாம் பகவானுக்கு மட்டுமே பொருந்தக்கூடியது. ஆனால் இன்னைக்கு மகாத்மா இன்னொரு வார்த்தை, பிரபுபாதர் நிறைய இடங்கள் அதை குறிப்பிடுறார். ஸோ அதனால் இந்த வார்த்தை பயன்படுத்தப்படுதுன்றதுக்காக அதெல்லாம் பக்தின்னு நம்ம எடுத்துக்க முடியாது. அது வியாபாரம். நீங்கள் பல பேர் அணுகிறீங்க, யாரோ ஒருத்தர் யார் நமக்கு கொடுக்குறாங்களோ அவங்க நம்ம கடவுள். இங்கே இல்லைன்னா அங்கே கிளிக் ஆகட்டுமே, சாய்ஸ் கொடுக்குறோம் நம்ம. எனக்கு கடவுளாக இருக்கணுமா, நீங்கள் தேர்ந்தெடுங்க யார் எனக்கு கொடுக்குறீங்களோ அப்படின்னு நம்ம அவங்களுக்கு சாய்ஸ் கொடுக்குறோம். அதுக்கு வேறு பக்தி இல்லை. ஓகே, ஹரே கிருஷ்ணா. பகவத்கீதை உண்மை உறவில் கீ ஜெய். ஸ்ரீல பிரபுபாத கீ ஜெய்.